சிம்பிளா, ஈஸியா பூந்தி லட்டு பண்ண போறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூந்தி கரண்டி இல்லாம ரொம்ப ஈஸியா பண்ண போறோம். சின்ன சின்ன பூந்தி வந்து பண்ண போறோம். அதாவது ஒரு பைப்பிங் பேக்கோ, இல்ல அப்படின்னா ஒரு பால் கவரோ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஈஸியா பண்ணிரலாம். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. தண்ணி படாம வச்சிருந்தா. ஸோ இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடலை மாவு அது வந்து 1 கப் எடுத்துக்கிறோம். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைனா சலிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம பூந்தி பேட்டர் அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். எடுத்து ஊற்றினா ஓரளவுக்கு தின்னாக வரணும். அதுதான் அதனோட பதம். வேணும்னா நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் விட்டிங்கன்னா கொஞ்சம் பூந்தி மாதிரி ரவுண்டாக வரும். அவ்வளோதான். இப்போது என்கிட்ட பைப்பிங் பேக் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன் பூந்தி பொரிக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கவர், அதுக்கப்புறம் க்ளீனான நம்ம கோதுமை பேக்கெட் எல்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தின்னாக வந்து நம்ம கட் பண்ணணும், ரொம்ப சின்ன ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு கூட பண்ணலாம். அப்படியே அந்த ஃப்ளோ வரும் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் தான் ஆகும். பூந்தி எல்லாம் டக்குன்னு வந்து ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் நம்ம கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து லட்டு தான், அதனால் கிறிஸ்பியாக பிடிச்சிங்கன்னா எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதே சமயம் பூந்தி பொரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பூந்தி கரண்டி தேடி எடுத்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து பூந்தி வேகிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா பூந்தியுமே பொரித்து முடிச்சிடலாம். எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது மாதிரி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூந்தியாக இருக்கிறத எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இது ஆயிலெல்லாம் அப்சர்வே பண்ணாது. பேக்கிங் சோடாவும் தேவையில்லை. நீங்கள் வந்து கலர் இல்லாமையும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாங் ஷாட்டில் வந்து காமிச்சிருக்கேன் எப்படி வந்து அந்த பூந்தி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லோ, ஆரஞ்சு கலர் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த லட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பூந்தி பொரிக்காமல் ஜிலேபி மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு எப்படி வந்து மொதிச்சூர் லட்டு, நார்மல் லட்டு இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசாதத்துக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணும்போது, நிறைய ரெசிபி பண்ணும்போது லட்டு அப்படிங்கிறது உங்களால் பண்ண முடியாது. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், குட்டி குட்டி பூந்தி அழகாக இருக்கும். இதில் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். 3 கலர் ஆரஞ்சு, க்ரீன் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் பொரித்து எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. இல்லை அப்படின்னா அது காரா பூந்தி மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இதில் போட்டு அப்பப்போ ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் மூடி வச்சுருங்க. எப்போவுமே பூந்தி பொரிச்சதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு 1/2 கப் தண்ணி, 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். இது வந்து 1 கம்பி பதம் வரணும். நீங்கள் வந்து பிசுப்பு தன்மை வரலாம். ஆனால் வந்து அது மொதிச்சூர் லட்டுக்கு வந்து அப்படி பண்ணலாம். பட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சுன்னா மொதிச்சூர் லட்டும் சரி, நார்மல் லட்டுமே ஒரு 2 வாரத்துக்கு பூஞ்சை பிடிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வந்து கடைகளில் இருக்கிற மாதிரியே இது இருக்கும். எடிபிள் ஃபுட் கலர். ஸோ அதனால் வந்து நல்லது தான். இப்போது பொரிச்சு வச்ச பூந்தி, ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும், அது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி அதுக்கப்புறம் உதிரி பூந்தி ஆகிடும். ஸோ நெய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம பூந்தி போட்டு 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். லோ மீடியம் ஃப்ளேமில்
அதுக்கு மேலே நீங்கள் அடுப்பை ஆன்லேயே வச்சுருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், மூடி வச்சலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நெய் கலந்துட்டு நம்ம லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, நம்ம இந்த பூந்தியை கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று பைண்டிங் ஆகி வரும். அப்படி இல்லை எனக்கு பூந்தி மாதிரி தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையில் இருக்கிறது நெய் கிடையாது, இது வந்து சுகர் சிரப். அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. அதே சமயம் தண்ணியை வந்து நீங்கள் தொட்டு லட்டே பிடிக்கக்கூடாது. தண்ணி படும்போது அது வந்து கூடி சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இப்படி நம்ம பிடிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சுகர் சிரப்பும் வந்துடும் உங்களுக்கு கையிலேயே. ஸோ அதை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்ப்போம், வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு கடைசி பிடிக்கிற வரைக்குமே அந்த சுகர் சிரப் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகலை. எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது வந்து 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டு 5-10 நிமிஷத்தில் அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கெஸ்ட்டு வரும்போது எல்லாத்துக்குமே இது ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு லஞ்சுக்கு வந்து பண்ணும்போது ஸ்வீட் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட. நாமளே பண்ணும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பார்த்தாவே வந்து சாப்பிட விருப்பப்படுவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே கிட்டத்தட்ட 2000 ரெசிபீஸ், எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஸ்வீட்ஸ், கேக்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.